श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदेक्षं दयानिधिं देहवृदां शरण्यं देवं हयग्रीवां प्रपद्ये दिशन्तमे देव सदा त्वदीया दयाद्रङ्गान्तिराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं विशेषवित्पार्षदेशनाथ विदग्धगोष्ठीसमराङ्गणेषु जिगीषुतो मे कवितार्केन्द्रान् जिह्वाकविमानमभ्युपेयाः व्याख्यामुद्रां कारसारसिजय पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीकेण षण्णः कमलानश्रीरमदुदयं स्वेप्लावेन् मामाविर्भूया धनगमयिमा मानसे वागधीशः போன கிளாஸ் வந்து இது பார்த்தோம் இல்லையா, உபாபாத விபக்தி. இதுக்கு பேரு அவ்யாணி. இதுக்கு பேரு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா, இதுக்கு பேரு வந்து இன் ஜெனரல் அவ்யயம்னு இருந்தாலும் உபாபாத விபக்தின்னு பேரு. உபபத விபக்தின்னு சொல்லுவாங்க. உபபத விபக்தினா என்ன அப்படின்னா, இந்த பதம் உபபதம் எதுக்குன்னா விபக்திக்கு உபபதம். உபபதம்னா சப்போர்ட்டிவ் வேர்டுன்னு அர்த்தம். அது உபபதமா இருக்கு. உபபதம்னா சப்போர்ட்டிவ் வேர்ட், துணை சொல். தமிழ சொல்லணும்னா துணை சொல். எதோட துணை சொல்னா விபக்தி. ஒரு விபக்தி பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து துணை சொல். சரியா? நாம இப்ப எத்தனை விபக்தி பார்த்துருக்கோம்? 7 பார்த்துட்டோமா? யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. யாருன்னா சொல்லுங்களேன். நான் பேசுறது கேக்குறதா? அடியன் கேக்குறது அடியன். அடியன் அடியன் 3 பார்த்த மாதிரி தான் அடியனுக்கு ஞாபகம். 4வது தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். 4வது இப்போ இந்த கிளாஸ்ல 4வதுல பார்க்கணும். 4வது பார்க்கணுமா? சரி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணு. அடி பார்த்தாச்சு. சப்தமி விப்ளவர்களும் பார்த்தாச்சு. எல்லாமே சென்டென்சஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இந்த ஒரு நிமிஷம் இதை உங்களுக்கு காமிக்கிறேங்க. காமிச்சா உங்களுக்கு புரியும். இப்ப தெரியுதா? விபக்தி எல்லாம் தெரியுதா? அடியன் அடியன் காமிக்கிறேன். தெரியுதா? தித்தியா திருத்தியா சதுர்த்தி தெரியுது இல்லையா? இப்ப இதுல வந்து பஞ்சமிக்கு சென்டென்சஸ் பார்த்தோம்,
ஷஷ்டிக்கும் சென்டென்சஸ் பார்த்துட்டோம், அது மாதிரி சப்தமிக்கும் சென்டென்சஸ் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் நான் ஏற்கனவே. ஏன்னா போன வாரம் நான் இல்லையா, அதனால போன வாரமே நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் எல்லாத்தையுமே. இதோ வரேன். வந்துதா எல்லாருக்கும்? ஷேர் பண்ணியாச்சா எல்லாருக்கும்? பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி இது 3 நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வந்துதா அவங்க எல்லாருக்கும்? வரலையா? சரி, நான் திருப்பி ஷேர் பண்ண சொல்றேன். ஓகே, சரி. நாம இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இல்லையா? ஆஹா, ஏற்கனவே சிலதெல்லாம் பார்த்துருக்கோமே. இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டேஷ் நமஹா, இந்த வேர்டு வந்து ராம. நமஹா வச்சு இந்த இது வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து உபபத விபக்தியின் பேர். என்ன உபபத? இதுக்கு என்ன பேரு? இந்த வேர்டை வச்சுண்டு என்ன விபக்தி இங்க வரும்னு நாம வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து லேர்னிங் பாயிண்ட். இப்போ எனக்கெல்லாம் வந்து அத்துப்படி, உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து லேர்னிங் பாயிண்ட். லேர்னிங் பாயிண்ட் வரும்பொழுது என்ன ஆகும்? கத்துக்கணும். எப்படி கத்துக்கணும்னா, இந்த வேர்டு வந்ததுன்னா இந்த பிளாங்க்ல இதுக்கு முன்னாடி, இதுக்கு முன் வேர்டு என்ன விபக்தியில வரும் அப்படிங்கிறது தான் உபபத விபக்தி. இது வந்து உபபதம். எது? நமஹான்ற உபபதம். அது ஒரு விபக்திய வந்து சார்ந்துதான் வரும். ஓகேவா? அது என்ன விபக்தின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நமஹாக்கு என்ன விபக்தி வருது தெரியுமா? எடுத்து வச்சுங்க. டேப்லோ எடுத்து வச்சுங்க. நம்ம இதுலயே கூட இருக்கு பாருங்க, புக்லயே இருக்கு, நம்மளுடைய புக்லயே இருக்கு பாருங்க. ஸ்வஸ்தி, ஸ்வாஹா, ஸ்வஸ்தி, ஸ்வதா, அலம், நமஹா. இந்த போர்டெல்லாம் வந்தா 4வது விபக்தி. அப்ப நமஹா வந்தா எத்தனாவது விபக்தி? 4வது விபக்தி. இப்ப 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல என்ன இருக்கு? 3 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ராமாய, ராமஸ்ய, ராமம். இப்ப எந்த விபக்தி கரெக்ட்? ராமாயங்கிறது கரெக்டா, ராமஸ்யங்கிறது கரெக்டா, ராமம்ன்றது கரெக்டா? இதுக்குதான் விபக்தி தெரியணும், சப்தரூபம் தெரியணும். சப்தரூபம் நம்ம படிச்சிருக்கோம். ராம சப்தரூபமும் லதா சப்தரூபமும் நன்னாவே நிறைய படிச்சிருக்கோம். ஓகேவா? சொல்லுங்கம்மா, யாரோ குரல் சொன்னது யாரு? ராமாய. ராமாயங்கிறது வந்து சதுர்த்திய பக்தி. சரியா? ராமாயங்கிறது சதுர்த்திய பக்தி. ராமஸ்யங்கிறது ஷஷ்டிய பக்தி. ஓகே, ராமம் அப்படிங்கிறது தித்யா பக்தி. சம்ஸ்கிருதம் இந்த இடத்துலதான் கஷ்டம். என்ன புரிஞ்சுங்க? சம்ஸ்கிருதம் கஷ்டம், சம்ஸ்கிருதம் கஷ்டம்ன்றால சம்ஸ்கிருதம் கஷ்டம் இல்லை. ஆனா அந்த விபக்தி ஐடென்டிபிகேஷன் இருக்குல்ல, கரெக்டா விபக்தியை பயன்படுத்தணும்ன்றது இருக்குல்ல, இதுதான் கஷ்டம். இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவர்களும், ஏன்னா இந்த 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 மெத்தட் வந்து வேற எந்த லாங்குவேஜ்லயுமே கிடையாது. அதனால இதுதான் கஷ்டம். நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் மூலமா இன்னொரு லாங்குவேஜை கத்துக்க கூடாது. ஒரு மொழியை இன்னொரு மொழியை பார்த்து இந்த மொழிப்படிதான், எனக்கு தெரிஞ்ச மொழிப்படிதான் இந்த லாங்குவேஜ் இருக்கணும்ன்றத கத்துக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் இருக்கு. தமிழை வச்சு ஹிந்தியை கத்துனோம்னா ஹிந்தி ஒரு நாளும் வராது. அதே மாதிரி தமிழை வச்சு சம்ஸ்கிருதம் கத்துக்கலாம்னாலும் கஷ்டம், இல்ல ஹிந்தியை வச்சு சம்ஸ்கிருதம் கத்துக்கலாம்னாலும் கஷ்டம். ஆனா சம்ஸ்கிருதத்தை வச்சுட்டு ஹிந்தியும் கத்துக்கலாம், எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அதனுடைய வாக்கிய அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா சம்ஸ்கிருதம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எதனால அப்படின்னாக்க, இந்த விபக்திங்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, இது எந்த மொழியிலுமே கிடையாது. எந்த மொழியிலுமே கிடையாது. சம்ஸ்கிருதத்துல மாறி 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 வரும். அந்த மாறி மாறி வரத வந்து முதல்ல மனசுல வாங்கிக்கணும். மனசுல வாங்கிட்டு இந்த மாதிரிதான் இருக்கும் சம்ஸ்கிருதம் அப்படியே சொல்லி நாம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் சப்தரூபம் படிக்கிறது, ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கிறது. ஓகே, சரியா? ஏன்னா நாங்கெல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் கத்துற மாட்டாங்க. நேர வாக்கியங்கள் தான், நேர ஸ்லோகங்கள் தான். அந்த வாக்கியங்களை அப்படியே படிச்சு கொண்டுருவா. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்? சியான்னு வந்தா ஷஷ்டி, அப்படியே சியான்னா உடைய, ராமஸ்ய ராமனுடைய, ராமாய ராமனுக்காக அப்படின்னு சொல்லி நேரம் அப்படியே படிச்சுட்டுருவோம். படிச்சுக்கும் போது அதே மாதிரிதான் இன்னும் எல்லாமே. இப்போ டிரைவிங் இருக்கு இல்லையா, கார் டிரைவிங் எப்படி? கார் டிரைவிங் ஒரு ஊர்ல
ஒரு இடத்துல எப்படி கத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் அதே மாதிரிதான் டிரைவ் பண்ணணும். சரியா? நான் சுவாமி நான் கத்துண்டது இந்த ஊர்ல திருச்சியில கத்துண்டேன், எனக்கு மெட்ராஸ்ல ஓட்ட தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். நான் கிராமத்துல கத்துண்டேன், அதனால என்னால சிட்டில ஓட்ட முடியாதுன்னு பயம் ஒன்னா இருக்கலாமே தவிர ஓட்டுற முறைகள்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் இது இலக்கணம். சப்தரூபம் ஒரு சப்தரூப பிரயோகத்தை ஒழுங்கா கத்துண்டாக்க அதே மாதிரி பிரயோகம் தான் எல்லா சப்தரூபமும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? அதனால இதை பார்த்துக்கணும், சப்தரூபத்தை படிச்சுக்கணும், சப்தரூபத்தை தெரிஞ்சுங்க. சப்தரூபம் தெரியாத வரையில், சப்தரூபத்தை படிக்காத வரையில் சம்ஸ்கிருதம் கஷ்டம். அவ்வளவுதான். கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி என்ன இருக்கணுமே தவிர அதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது. சிம்பிள் மெத்தட் என்னன்னா ஒரு சிம்பிள் மெத்தடும் கிடையாது, அதை மனப்பாடம் பண்ற தவிர வழி கிடையாது. சரியா? அது ராமாய சதுர்த்தி பக்தி, ராமஸ்ய ஷஷ்டி பக்தி, ராமம் தித்யா பக்தி, இது எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்க சப்தரூபத்தை கத்துண்டா மட்டும்தான் தெரிய வரும், இல்லைன்னா தெரிய வராது. இல்லைன்னா பழக்கம் இருக்கணும், ரொம்ப பழக்கம் இருக்கணும், ரொம்ப பழக்கம் இருக்கணும். சரியா? இப்ப என்ன பண்றோம், நமகான்றது எதை ஃபாலோ பண்ணோம், சதுர்த்தி பக்தியை ஃபாலோ பண்ணோம். அதனால இதான் ஆன்சர். எது ஆன்சர்? இதான் ஆன்சர், இதான் ஆன்சர். ஓகே. ராமாய நமஹ, ராமஸ்ய நமஹ தப்பு, ராமம் நமஹ தப்பு. ராமாய ஸ்லோகத்தில் படிக்கணும் இல்லையா? ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ படிக்கிறோம் இல்லையா? இப்ப ராமாய நமஹ ராமபத்ராய நமஹ, ராமாய ராமச்சந்திராய நமஹ, ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே நமஹ. ஓகே. ரகுநாதாய நமஹ, நாதாய நமஹ, சீதாயாः பதயே நமஹ, பதயே நமஹ, சீதாயா பதயே நமஹ, சீதா பதயே நமஹ. ஞாபகம் வச்சுக்கணும். பதயே சதுர்த்தி பக்தி ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. வேதசே, வேதஸ் சப்தரூபம், வேதசே அப்படின்னு சொல்லி வருது. நம சதசே சொல்றா இல்லையா, கேட்கிறோம்ல, நமஹா சதசே. சதஸ் அப்படிங்கிற வார்த்தை, வேதஸ்ங்கிற வார்த்தை ரெண்டும் ஒரே மாதிரியான வார்த்தை தான். வேதசே சதசே ரெண்டும் ஒரே மாதிரிதான். சரியா? இப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபுல்லா நான் கத்துட்டு கம்பேர் பண்ணிட்டுலாம் ஒரு மொழியை கத்துக்கவே முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டே வர வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன கத்துட்டோம், ராமாய ராமபத்ரா ஸ்லோகத்தை கத்துட்டோம், அது மூலமா நமகான்றதை கத்துட்டோம், வேதசே சதுர்த்தி பக்தின்றதை கத்துட்டோம், பதையேன்றத சதுர்த்தி பக்தியா கத்துட்டோம், ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாக பதையே நமஹ. நம்ம பதையேன்றது சதுர்த்தி பக்தின்னு கத்துட்டோம். அதுல சீதாயாக பதையே, அப்ப சீதாயாக என்ன பக்தி தான், சீதாயாக ஷஷ்டி பக்தி, அந்த ஒரு இடத்துல ஷஷ்டி பக்தி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்லோகம் தான். ஆக இப்ப என்ன கத்துட்டோம் இன்னைக்கு, எல்லாம் சதுர்த்தி பக்தி ஸ்லோகம் இது. ஓகேவா? அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட், ஏகः விருக்ஷः லதாயாः டேஷ். கிருஹான்ற வேர்டு இங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? சமீபே அஸ்தி. ஏகः விருக்ஷः லதாயாः டேஷ் சமீபே அஸ்தி. சமீபம் அப்படிங்கிறது நியர்பை, அது எந்த விபக்தியை சார்ந்து வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? என்ன சொல்றோம், லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்கு ஷஷ்டி பக்தி. டியூ டு த ரீசன், நியர் நிகட்டம் நியர்பை, அந்தஹ இன்சைடு, அந்தரே இன்சைட், பிட்வீன் மத்தியே, மிடில், வாமதः தட்சிணதः அக்ரதः பிருஷ்டதः பார்ஷ்வதः உபரி புறத்தः சமீபம் எல்லாமே ஷஷ்டி பக்தி தான். நியர்பை எல்லாமே ஷஷ்டி பக்தி. ஆக என்ன பண்ணணும், ஷஷ்டி விபக்தி தான் இங்க வரும். இங்க ஷஷ்டி விபக்தி வரும். சமீபம் எதை ஃபாலோ பண்ணோம், ஷஷ்டி விபக்தி, சாரி சமீபம்ன்றது ஷஷ்டி விபக்தியை ஃபாலோ பண்ணும். ஏகः விருக்ஷः லதாயாः டேஷ் சமீபே அஸ்தி. சமீபம்ன்றது என்ன ஃபாலோ பண்ணோம், ஆறாவது விபக்தியை ஃபாலோ பண்ணோம். இப்ப கிரகே கிரஹஸ்ய கிரஹாத், இது மூணும் என்ன விபக்தி? கிரகே என்ன விபக்தி யாரா சொல்லுங்க. கிரகே கிரகயோஹோ கிரகேஷு சொல்லுங்க எல்லாரும். யாரா ஒருத்தர் சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணிட்டு.
गृहे गृहयोः गृहेषु गृहे गृहयोः இது எத்தனாவது பக்தி? இது வந்து ஏழாவது பக்தி. அடுத்தது கிரகஸ்ய கிரகயோஹோ கிரகாணாம். ஆறாவது பக்தி. சொல்லுங்க. கிரகஸ்ய கிரகயோஹோ கிரகாணாம். திருப்பி நான் படிக்கல, நீங்க தான் படிக்கிறீங்க. திருப்பி சொல்லுங்க. சொல்லுங்க சுவாமி. கிரகஸ்ய கிரகயோஹோ கிரகாணாம். அரே சமயத்துல மியூட் சொல்லிட்டேன். கிரகயோஹோ கிரகாணாம். இது ஷஷ்டி பக்தி. சரியா? இப்ப கிரகாத் யார் சொல்றீங்க? கிரகாத் என்ன விபக்தி? பஞ்சமி விபக்தி. சொல்லுங்க. பஞ்சமி. கிரகாத் கிரகாபியாம் கிரஹேப்யஹ. சொல்லுங்க. அத கிரகாத் கிரகாபியாம் கிரஹேப்யஹ. கிரகாத் கிரகாபியாம் கிரஹேப்யஹ. அச்சா, இப்போ இதுல இது வரும். சமீபம் எதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது? ஷஷ்டி விபக்தி ஃபாலோ பண்ணு சொல்ற. அப்போ இதான் ஆன்சர். கிரகஸ்ய அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். அப்போ கிரகஸ்ய சமீபே அஸ்தி. அப்படி ஏகः விருக்ஷः லதாயாः கிரகஸ்ய சமீபே அஸ்தி. லதாயாः என்ன விபக்தி? சீதாயாः பதயே நமः படிச்சோமா? சீதாயாः என்ன விபக்தின்னு சொன்னேன்? ஷஷ்டி விபக்தி. சீதையினுடைய கணவனை வணங்குகிறேன், கணவனுக்கு வணக்கம். சீதாயாக ஷஷ்டி விபக்தி. ஓகே, சரியா? தப்பா சொல்லலாம், தப்பு கிடையாது. இந்த வயசுல தப்பா சொல்றது தப்பு கிடையாது. ஆனா சொல்லாம இருக்கிறது தான் சரி கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தப்பா இருந்தாலும் ஆன்சரை சொல்லணும். சரியா? அப்பதான் பழக்கம் வரும். ஐயோ நாம சொல்றது தப்பா இருக்குமோ, சுவாமி என்ன நினைப்பாரோ, பக்கத்துல இருக்கிற என்ன நினைப்பாளோ, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது, ரெக்கார்டிங்ல நம்மளை பார்த்து யாருன்னா அவன் சிரிச்சா என்ன பண்றது? சரியா? இதெல்லாம் கூடாது, அதெல்லாம் நினைக்கவே கூடாது. நமக்கு வேண்டியது படிப்பு. படிப்புல என்ன பண்ணணும்? லஜ்ஜையே இருக்கக்கூடாது. படிப்புல வந்து லஜ்ஜா இருக்கக்கூடாது, பார்க்க கூடாது. ஓகேவா? ஓகேவா? அதனால தப்பா இருந்தாலும் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸசைஸ். நான் இதை அப்புறம் அனுப்புறேன். எல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி அனுப்புறேன் நான் உங்களுக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் தரேன். சரியா? கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் பண்ணித்தரேன், பியூட்டிஃபுல் ஒர்க் ஷீட் ஒன்று பண்ணித்தரேன். நீங்க எல்லாருமே வந்து இது பண்ணணும். அது பேர் என்ன? நான் வந்து MCQ மாதிரி உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? நீங்க பண்றீங்களா? எல்லாரும் பண்ணி சப்மிட் பண்றீங்களா? ஓகே, குட் குட், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதை வந்து நீங்க பண்ணணும். சரியா? பண்ணீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கஷ்டம்ன்றதே ஒண்ணும் கிடையாது. அனபியாசே விஷம் வித்யா. அபியாசம் இல்லைன்னா படிப்பு வராது, படிச்ச படிப்பும் மறந்து போயிடும். என்ன பண்ணணும்? அபியாசம் இல்லைன்னா படிப்பு வராது, புதுசா எதையும் கத்துக்கவும் முடியாது, படிச்சது மறந்து போயிடும். என்ன படிச்சு வச்சோமோ அதுவும் அப்படியே இது மாதிரி போயிடும். இது மாதிரி மிராஜ் காணல் நீர் மாதிரி அப்படியே காணாம போயிடும். அவ்வளவுதான். இல்லையா? நான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஜி ஃபார்ம் மாதிரி வச்சு அனுப்புறேன், குவிஸ் மாதிரி அனுப்புறேன் உங்களுக்கு. சரியா? அந்த பண்ணலாமா? அதை ஃபாலோ பண்ணலாமா? அதை ஜி ஃபார்ம் பண்ணி தரவா? நான் நிறுத்திக்கிறேன். இப்ப நாம எதுக்கு போவோம்? இந்த புத்தகத்துக்கு இது தெரியுது. நான் புக்கு தெரியுதா? இப்ப என்ன பண்ணணும்? நாம இப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் திரும்பி படிப்போமா? இதெல்லாம் திரும்பி படிப்போமா? நாம ஒரு தடவை படிங்க, ஒருத்தரா படிங்க. படிங்க அடியேன். தித்யா பக்திலேருந்து சப்தமி பக்தி வரலாம் ஒரு தடவை எல்லாரும் படிங்க. Correct. Some indeclinavals are used along with the cases, that is vibhakti. அதனால இதுக்கு என்ன பேரு? இங்கிலீஷ்ல என்ன பேரு? இதுக்கு
நோட் பண்ணீங்க, எல்லாரும் நோட் பண்ணீங்க. இதுக்கு என்னன்னு பேரு? உபபத விபக்தி. ஓகேவா? உபபத விபக்தின்னு பேரு இருக்கு. என்ன பேரு இதுக்கு? உபபதம் என்ன அர்த்தம்? ஹெல்பிங், சப்போர்ட்டிவ் வேர்டுன்னு அர்த்தம். எதுக்கு சப்போர்ட்டிவ் வேர்டு? விபக்திஸ்க்கு சப்போர்ட்டிவ் வேர்டு. கரெக்டா? அதனால உபபத விபக்தின்னு பேரு. சரியா? இங்கிலீஷ்ல ஹெல்பிங் helping words, supportive words to the vibhaktis, cases, supportive word to the cases, அதான் இதுக்கு அர்த்தம். சரியா? அதாவது என்னன்னா சம்டைம்ஸ் அதாவது விபக்தியில சொல்லப்பட்ட மீனிங்கே திருப்பி ஒரு தடவை சொல்லுவாங்க. சரி, இப்போ பிரதி டுவர்ட்ஸ் இருக்கு இல்லையா? சரி, இப்போ கிராமம் அப்படிங்கிறோம். கிராமம்னாலே டு எ வில்லேஜ், டுவர்ட்ஸ் எ வில்லேஜ், அபவுட் எ வில்லேஜ், 3 அர்த்தம் உண்டு. ஓகேவா? இப்ப பிரதினா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் எ வில்லேஜ். பிரதினா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் எ வில்லேஜ். கிராமம் அப்படின்னா கிராமம்னா டுவர்ட்ஸ் எ வில்லேஜ்னு அர்த்தம். பிரதினா டுவர்ட்ஸ் அர்த்தம். இப்போ கிராமம்னு சொன்னாலே போருமே சுவாமி, எதுக்கு பிரதி சேர்க்கணும் அப்படின்னா அது இல்ல, இன்சிஸ்ட் பண்றதுக்கோசரம். கிராமம் பிரதி, கிராமம் பிரதி, ராமஹா கிராமம் பிரதி கச்சதி. ஓகே? கிருஷகः கிராமம் பிரதி கச்சதி. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அழகா இருக்கும். இதெல்லாம் பாருங்க, பாடம் நீங்க எல்லாம் ஆன்லைன்ல படிக்கிறீங்க, நேரடியா படிக்கணும். நேரடியா படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிருஷகः கிராமம் பிரதி கச்சதி. ஏன் இந்த இடத்துல பிரதி ஏன் அப்படின்னாக்க இன்சிஸ்ட் பண்றது. அப்பா டூ நினைச்சுக்க, ஹி இஸ் கோயிங் டு வில்லேஜ். கரெக்ட்? ஓகே, நான் என்ன சொல்றேன், இவன் வந்து கிராமத்தை நோக்கி செல்கிறான், கிராமத்திற்கு செல்கிறான், கிராமத்தை நோக்கி செல்கிறான். என்ன, கிராமத்தை பற்றின்னு ஒரு அர்த்தம். தமிழ்ல வந்து அபவுட்னா பற்றி, கிராமத்தை பற்றி இல்ல. இப்ப அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. ஏன்னா சில இடத்துல அர்த்தம் மாறி போடும். இன்சிஸ்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்க வந்து இப்பதான் பிகினர்ஸ் இல்லையா, இன்சிஸ்ட் பண்ணலன்னு ஆகும். லாங்குவேஜ் ரீச்சு பிரதி போடலைன்னா சில சமயம் என்ன ஆகும்னா அர்த்தங்கள் வந்து வேற விதமாகவும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு தான் கொடுக்குறது. சரியா? இதெல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தித்யா பக்தியை ஃபாலோ பண்ணும். என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம்? வினா, பிரதி, அதிகிருத்திய, உபயதா, ஹரிதா, அபிதா. இன்னும் வேர்ட்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எடுக்கல. ஓகேவா? இதை படிக்க. Again, some indeclinables are used along with the cases or vibhaktis. They are upapada vibhakti. Second case, dvitiya vibhakti. Vina, without. Prati, towards. Adhikritya, about. Ubayatah, both sides. Paritah, around. Apitah, besides. அடுத்தது ஆமா, படி எல்லாம் படிங்க. Third case, Tritiya Vibhakti. Saha, with. Sardham, along with. Alam, enough, stop. Sakam, along with. Samam, equal. Vina, without. Fourth case, Satyam Vibhakti. Svaha, uttered at the time of heaven, fire sacrifice. Swasti, welfare at the time blessing or wishing. Swada, uttered at the time of ceremony. Alam, enough, equal. Namaha, salutations. Fifth case, Pancham Vibhakti. Prabhuti, onwards. Prak, earlier. Purvam, earlier. Bahi, outside. Sixth case, Shashti Vibhakti. Vahamatah, left side. Upari, above. Madhye, in the middle, between. Antaha, inside. Nichehi, down. Dakshinataha, right side. Adaha, down. Samipam, nearby. Parshvartaha, besides.
seventh case saptavibhakti pravinah expert kushalah expert nipunah expert. Then தன்யம். அடுத்தது படிங்க. இன்னும் யார் படிக்கிறீங்க? படிங்க, எல்லாருமே படிங்க, எல்லாரும் படிங்க, தப்பே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஜெக்ட் இது. அடியன் அடுத்து சேஷா படிக்கிறீங்களா? Again, some indeclinables are used along with the cases vibhaktis. They are upapada vibhaktis. Second case, vina without, prati towards, adhikritya about, ubhayatah both sides, paritah around, abhitah besides. Third case, saha with, sakam along with, sardham along with, samam equal with, alam enough stop, vina without. Ariyan மேல புஸ்தகம் வச்சுக்கலையா யாரும்? புத்தகம்லாம் வச்சுக்கணும், சரியா? Fourth case, swaha uttered at the time of heaven fire sacrifice, swasti welfare at the time of blessings or wishing, swadha uttered at the time of ceremony, alam enough equal, namaha salutations. Fifth case, prabhriti onwards, prak earlier, purvam earlier, bahihi outside. Sixth case, vamatah left side, dakshinatah right side, upari above, adha down, madhye in the middle, in between, samipam nearby, antah inside, parshvatah besides, nichaihi down. And scroll பண்ண முடியும். Seventh case, pravinah expert, nipunah expert, kushalah expert. Adiyan dhanyas. Very தன்யம். அடுத்தது யார் படிங்க? அடியன் படிக்கிறேன். படிப்பேன். Some indeclinables are used along with cases of vibhaktis. They are second case, vina without, prati towards, adhikritya about, ubhayatah both sides, paritah around, abhitah around. Third case, saha with, sakam along with, sardham along with, samam equal with, alam enough, vina without. Fourth case, swaha uttered during heaven, swadha uttered during ceremony, swasti welfare, alam enough, namaha salutations. Fifth case, prabhriti onwards, prak earlier or before, purvam before or earlier, bahihi outside. Sixth case, vamatah left side, dakshinatah right side, upari above, adhaha below or bottom, madhye in the middle, samipam nearby, antah inside, parshvatah beside, nichaihi down or below. Seventh case, pravinah expert, nipunah expert or skilled, kushalah clever. தன்யம். அடுத்தது எல்லாம் படிச்சுட்டாரு. எல்லாருமே படிச்சாச்சா? சரி, வேற போலாமா இன்னைக்கு? இதெல்லாம் பாருங்க, இது கொஞ்சம் வாக்கியம் சென்டென்சஸ் எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துங்க. இதை வாமதா, அபிதா, சஹ, உபரி, நீச்சைஹி, இதெல்லாம் கொஞ்சம் பிரயோகம் எல்லாம் பயன்படுத்தணும், கத்துக்கணும், சரியா? சரி. நீ எல்லாம் நிறைய பேர் வரமாட்டேன்றா? ஏன்னா அது எப்படி கிராமர்லாம் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாரும் அபியாசம் பண்ணணும். அபியாசம் பண்ணலைன்னா கஷ்டம். நான் பாட்டு நடத்தின்னு போறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது வேற ஒன்றும் இல்லை. சரி, என்ன பண்ணலான்னா பிரத்யாசம் பிரத்யாசம் நடத்தல, இதான் நடத்தினா தவ்யத்துல நடத்தல. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. யாருன்னு சொல்லாமா? பிரத்யா
Ready? ம் சரி. முதல் 1 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வரலாம் எடுத்துருக்கு. இது வரலாம் படிக்கும். ஐயோ முடிஞ்சே போச்சா அது? ஆனா 1 2 3 4 5 6 7 8 இது வரலாம் படிக்கும். இது வரலாம் முதல்ல படிக்கும் இந்த செக்மெண்ட். அதுக்கப்புறம் அடுத்த செக்மெண்ட் அதை படிப்போம். இது வரலாம் எல்லாருமே படிக்க. என்னன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்றத கத்துக்கணும், அவ்வளவுதான். பட் பிளஸ் தவ்யத். தவ்யத்னா என்ன? வாட் இஸ் தவ்யத்? தவ்யத் அப்படின்றது வந்து ஒரு சஃபிக்ஸ். இட்ஸ் a சஃபிக்ஸ். தவ்யத். இதுல என்ன ஆகும்னா தவ்ய வில் ரிமைன். தவ்ய வில் ரிமைன். அப்ப என்ன ஆகணும்? பட் அப்படின்னு வந்ததுன்னா பட் பிளஸ் தவ்யத் அப்படின்னா என்ன ஆகும்னா பட்ல பட் தவ்யத். பட் தவ்யத் சேராது டைரக்டா. அதனால பட்டி தவ்யத் ஈ வந்து சேரும். பட் ஈ தவ்யத். ஓகேவா? புரிஞ்சீங்களா? என்னன்னு தெரியுதா? புரியுதா? இது புரியலையா? Again. பாட்டி தவ்ய. பாட்டி தவ்ய. பட்டி தவ்ய. பட் ஈ தவ்யத்துல என்ன ஆகும்னா இந்த இத்து வந்து போயிடும். இத்து வந்து போயிடும், மறைஞ்சு போயிடும். லோபம்னு பேர் இருக்கு. பட் ஒரு ஈ வந்து நீக்கும், ஒரு ஈ வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேரும். தவ்யத்துல என்ன ஆகும்னா தவ்ய மட்டும் நிற்கும். என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன தவ்யத்துல எது நிற்கும்? தவ்யத்துல தவ்யதான் நிற்கும். இது போயிடும். எது போயிடும்? இத்து வந்து போயிடும். இப்ப இந்த பட்டும் தவ்யம் சேராது. ஆனால் என்னன்னா அந்த இடத்துல ஒரு ஓவல் ஈ அப்படிங்கிற ஓவல் வந்து சேரும். அப்ப என்ன ஆகும்? பட் ஈ பட்டி தவ்ய. பட்டி தவ்ய அப்படின்னு வேர்டு வந்து ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்? வேர்டு வந்து ஃபார்ம் ஆகும். இது என்ன அப்படின்னாக்க இது வந்து ஷுட்ன்ற மீனிங். மீனிங் என்ன? ஷுட். பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் ஆகும். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் கிடையாது, பாசிவ் வாய்ஸ். திஸ் ஷுட் பி டன். A lesson should be read. ஓகேவா? see a lesson should be read by the student. by the student. ஓகேவா? food should be eaten by the guest. okay? fruits should be offered to a god. இது மாதிரி வரும். சரியா? இதுல என்ன ஆகும்னா the doer of the work அப்படின்னா அர்த்தம். doer of the work என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட். ஓகே? doer of the work will be in third case. அப்படின்னா அர்த்தம் by Ram, by Hanuman. ஓகே? by Lata, anything. இந்த by என்ன ஆயிடும்? திருத்தியா will be in திருத்தியா பக்தியா மாறும். என்ன அர்த்தம்? ராமனாலே வேலை செய்யப்பட வேண்டும். தமிழ் என்ன அர்த்தம் இதுக்கு? செய்யப்பட வேண்டும், படிக்கப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். should be read, should be written, should be drunken, should be like this. அது மாதிரி வரும். இதுல இதை வந்து படிப்போமா? இப்போ அதுக்கு மேல பார்ப்போம். இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 வேர்டையும் புல்லிங்கத்துல அஹான்னு மாறும். அஹான்றது சேரும். ஸ்ரீலிங்கத்துல ஆ அப்படின்னு முடியும். நவம்சத்துல உம்முன்னு முடியும். என்ன புரிஞ்சுங்க? சரியா? புரிஞ்சுங்களா? புல்லிங்கத்துல அஹா, ஸ்ரீலிங்கத்துல ஆ, நபும்சகத்துல அம். இதுதான் சேருங்க. ஓகேவா? இது என்னன்றது அப்புறம் சென்டென்ஸ்ல படிக்கலாம். இது 3த்தையும் தெரிஞ்சுங்க. இப்ப இந்த 7த்தையும் எல்லாரும் படிங்க. யார் படிக்க போறது?
अरे गोसकं समय केकुदा अरे पठितव्यः पठितव्यतः इति पठितव्यतः पठितव्यः पठितव्यः मूलधातुः पुल्लिङ्गे स्त्रीलिङ्गे नपुंसके पठितव्यः पठितव्या पठितव्यं लिखितव्यः लिखितव्या लिखितव्यं धावितव्यः धावितव्या धावितव्यं हसितव्या हसितव्यः हसितव्या हसितव्यं याचितव्यः याचितव्या याचितव्यं सेवितव्यः सेवितव्या सेवितव्यं चिन्तितव्यः चिन्तितव्यः चिन्तितव्या चिन्तितव्यं पठ प्लस तव्यत् पुल्लिङ्गे पठितव्यः स्त्रीलिङ्गे पठितव्या नपुंसकलिङ्गे पठितव्यं लिक् प्लस तव्यत् पुल्लिङ्गे लिखितव्यः स्त्रीलिङ्गे लिखितव्या नपुंसकलिङ्गे लिखितव्यं धा प्लस तव्यत् पुल्लिङ्गे धावितव्यः स्त्रीलिङ्गे धावितव्या नपुंसकलिङ्गे धावितव्यं हस् प्लस तव्यत् पुल्लिङ्गे हसितव्यः पुल्लिङ्गे हसितव्यः स्त्रीलिङ्गे हसितव्या नपुंसकलिङ्गे हसितव्यं याच् प्लस तव्यत् पुल्लिङ्गे याचितव्यः स्त्रीलिङ्गे याचितव्या नपुंसकलिङ्गे याचितव्यं வாய்ஸ் வரல என்னாச்சு याच् प्लस अरे யாசித்தவ்யா சேவ் சேவ் இதுவாயிடுச்சு சேவ் படிக்கணும் கேட்கறதா अडेन படிங்க அடேன் அடேன் அவ ரீசைன் பண்றேன்னு போட்டுருக்கா அவ அடுத்து படிக்கட்டும் அடேன் படிக்க तव्य मूलधातुः पुल्लिङ्गे स्त्रीलिङ्गे नपुंसके पठ पठितव्या पठितव्या पठितव्यम् अडे बुक्ல மீனிங் கொடுத்திருக்கு மீனிங்கே படிச்சறவாடி என்னது அடே புக்ல மீனிங் கொடுத்திருக்கு மீனிங் இருந்தா மீனிங்கோட படிங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல अडे पठ पठितव्यः पठितव्या पठितव्यं should be read लिख लिखितव्यः लिखितव्या लिखितव्यं should be written धाव धावितव्यः धावितव्या धावितव्यं should be run हसितव्यः हसितव्या हसितव्यं should be laugh याचितव्यः याचितव्या याचितव्यं should be begged save सेवितव्यः सेवितव्या सेवितव्यं should be served चिन्तितव्यः चिन्तितव्या चिन्तितव्यं should be thought अरे அவ்வளவுதான் அடுத்து எல்லாம் படிச்சாச்சா अरे ஒரே நிமிஷம் अरे शीशा मुरली இப்ப கேக்குதா கேக்குதா अरे படிங்க अरे सेव प्लस तव्यत् पुल्लिङ्गे सेवितव्यः स्त्रीलिङ्गे सेवितव्या नपुंसकलिङ्गे सेवितव्यं चिन् प्लस तव्यत् पुल्लिङ्गे चिन्तितव्यः स्त्रीलिङ्गे चिन्तितव्या नपुंसकलिङ्गे चिन्तितव्यम् अडे अडे எல்லாரும் படிச்சாச்சு படிச்சாச்சா அடுத்தது
ஜி ஜில இருந்து ஆரம்பிச்சு லப் வரலாம், எல்லாரும் படிக்க வேண்டியது. அடியன் அடியன் அதே மாதிரி அடியன் கோசுகம் சுவாமி படிக்கிறீங்களா? அடியன் கோசுகம் கேக்குறதா? கேக்குறது. அடியன் ஒரே நிமிஷம் சுவாமி, அவர் அன்மியூட் பண்ண முடியல போல. அடியன் ஸ்ரீஷா கேக்குறதா? அடியன் 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 ஜில இருந்து லப் வரைக்கும் படிங்க. अडियन् जी प्लस तव्यत् पुल्लिंगे जेतव्यः, स्त्रीलिंगे जेतव्या, नपुंसकलिंगे जेतव्यं. ऋ प्लस तव्यत् पुल्लिंगे हर्तव्यः, स्त्रीलिंगे हर्तव्या, नपुंसकलिंगे हर्तव्यं. पा प्लस तव्यत् पुल्लिंगे पातव्यः, स्त्रीलिंगे पातव्या, नपुंसकलिंगे पातव्यं. दा प्लस तव्यत् पुल्लिंगे दातव्यः, स्त्रीलिंगे दातव्या, नपुंसकलिंगे दातव्यं. स्था प्लस तव्यत् पुल्लिंगे स्थातव्यः, पुल्लिंगः स्थातव्यः, स्त्रीलिंगः स्थातव्या, नपुंसकलिंगे स्थातव्यम्. अरे எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. அடியன் யாச்சோட மீனிங் என்ன? யாச்சுன்னா வந்து பெக்கிங் அர்த்தம். ஓகே. அடியன் அடியன் லவ் வரைக்கும் படிச்சுட்டே இல்ல அடியன்? எல்லாருமே படிச்சாச்சா? அடியன் அடியன் சுவாமி ஒரே நிமிஷம் அடியன் அடியன் படிக்கிறேன். जेतव्यः, जेतव्या, जेतव्यं should be one. हर्तव्यः, हर्तव्या, हर्तव्यं should be stolen. पातव्यः, पातव्या, पातव्यं should be drunken. दातव्यः, दातव्या, दातव्यं should be given. स्थातव्यः, स्थातव्या, स्थातव्यं should be stood. गन्तव्यः, गन्तव्या, गन्तव्यं should be gone. नन्तव्यः, नन्तव्या, नन्तव्यं should be bowed. पतितव्यः, पतितव्या, पतितव्यं should be fallen. स्मर्तव्यः, स्मर्तव्या, स्मर्तव्यं should be taught. नेतव्यः, नेतव्या, नेतव्यं should be taken away. लब्धव्यः, लब्धव्या, लब्धव्यं should be achieved. अडिन ஒரே ஒரு டவுட் அடியன். சொல்லுங்க. அடியன் லப்புக்கு வந்து லப்தவ்யः வருது அடியன். அது மாறும். அது அடியன் அந்த லப்னு வரும். லப்னு இருக்கிறது லப்தவ்யன் மாறிடும். அதான் அது நாலாவது ப இருந்தது, இங்க மூணாவது. அடியன் எல்லாரும் படிச்சாச்சு. சரி, இப்ப இது வந்து புல்லிங்கத்துல ஏகவச்சனம் திவச்சனம் பவச்சனம், ஸ்ரீலிங்கத்துல ஏகவச்சனம் திவச்சனம் பவச்சனம், அப்புறம் வந்து நபும்சகத்துல ஏகவச்சனம் திவச்சனம் பவச்சனம். படிங்க, இதை படிங்க, இது எல்லாருமே படிங்க, இதையும் எல்லாரும் படிங்க. அடியன் புல்லிங்கஹ எல்லா லிங்கத்தையும் படிச்சாரு. நபும்சக லிங்கம் எல்லா லிங்கத்தையும் எல்லாத்தையும் மூணுத்தையுமே படிக்கலாம். அடியன் ஆரம்பி. पुल्लिंगे प्रयोगः सिंगुलर, ड्यूअल एंड प्लूरल इन मैस्कुलिन जेंडर. मूल धातुः एकवचनं, द्विवचनं, बहुवचनं. धावितव्यः, धावितव्यौ, धावितव्याः, धावितव्याः. नन्तव्यः, नन्तव्यौ, नन्तव्याः. लिखितव्यः, लिखितव्यौ, लिखितव्याः. स्त्रीलिंगे प्रयोगः सिंगुलर, ड्यूअल एंड प्लूरल इन गन्तव्या, गन्तव्ये, गन्तव्याः. स्मर्तव्या, स्मर्तव्ये,
स्मर्तव्याः लब् लब्धव्या लब्धव्ये लब्धव्याः नपुंसकलिङ्गे प्रयोगः सिंगुलर ड्यूल एंड प्लूरल इन न्यूटन जी जेतव्यं जेतव्ये जेतव्यानि हा स्थातव्यं स्थातव्ये स्थातव्यानि नी नेतव्यं नेतव्ये नेतव्यानि अडी अडी அடுத்து ஸ்ரீஷா படிக்கிறீங்களா पुल्लिङ्गे प्रयोगः मूलधातुः एकवचनं द्विवचनं बहुवचनं धाव धावितव्यः धावितव्यौ धावितव्याः नं नन्तव्यः नन्तव्यौ नन्तव्याः लिक् लिखितव्य लिखितव्यः लिखितव्यौ लिखितव्याः स्त्रीलिङ्गे प्रयोगः गम् गन्तव्या गन्तव्ये गन्तव्याः स्मृ स्मर्तव्या स्मर्तव्ये स्मर्तव्याः लब् लब्धव्या लब्धव्ये लब्धव्याः नपुंसकलिङ्गे प्रयोगः जी जेतव्यं जेतव्ये जेतव्यानि स्था स्थातव्यं स्थातव्ये स्थातव्यानि नी नेतव्यं नेतव्ये नेतव्यानि धन्यवादः अडेन गोसकन सोल केकुदा अडेन गोसकन पुल्लिङ्ग प्रयोगः मूलधातुः एकवचनं द्विवचनं बहुवचनं धाव धावित्वयः द्वावित्वयो द्वावित्वयौ द्वावित्वयाः नं नन्त्वयः नन्त्वयौ नन्त्वयाः स्वामी स्वामी ஒரு நிமிஷம் धावितव्यः नन्तव्यः धावितव्यः धावितव्यौ धावितव्यः धावितव्याः नं नं नन्तव्यः नन्तव्यौ नन्तव्याः लिक् लिखितव्यः रामः रामो रामाः मारी ओके लिखितव्यः लिखितव्यौ लिखितव्यः अव्याः लिखितव्याः ஸ்ரீலிங்க பிரயோகம் படிக்கிற மாதிரி படிங்க ஸ்ரீலிங்கமும் படிக்கணும் நபும்சகலிங்கமும் படிக்கணும் अरे स्त्रीलिंग प्रयोगः गम गंतव्या गंतव्ये गंतव्याः स्मर्तव्या स्मर्तव्ये स्मृ स्मर्तव्या स्मर्तव्ये स्मर्तव्याः लब्ध लब्ध्वा लब्धव्ये लब्धव्या लब्धव्ये लब्धव्याः नपुंसकलिंग प्रयोगः जी जेत्वा जेतव्ये जेतव्यानि स्वयं स्थात्वये स्थात्वयानि नी नेतव्यं नेतव्ये नेतव्यानि हरे धन्यवाद धन्यवाद அடின் எல்லாரும் படிச்சாச்சு எல்லாரும் படிச்சாச்சு இப்ப வாக்கியங்கள் அர்த்தத்தோட இருக்கா அர்த்தத்தோட இருந்தா அர்த்தத்தோட படிங்க வாக்கியேஷு பிரயோகः அடின் படிக்க ஆரம்பிக்க படிக்கலாம் அர்த்தத்தோட படிக்கலாம் அடினுக்கு புக்ல அர்த்தத்தோட இருக்கு அதனால புக்ல அர்த்தத்தோட இருக்கு அடின் அதனால படிக்க அர்த்தத்தோட இருக்கிறவ அர்த்தத்தோட படிங்க वाक्येषु प्रयोगः no as said above the tavyat pratyaya should be used in passive voice. This should be used as per the gender of the object. Remember, subject will be in third case, object will be in first case, and the verb will be used in gender of the first case. Dripena deshah jetavyah. Country should be won by the king. नृपेण देशाः जेतव्याः countries should be won by the king.
Ramena Ravanaha Hantavyah. Ravana to be killed by Ram. Ramena Rakshasaha Hantavyaha. Demons should be killed by Ram. Balikaya Vatika Gantavya. Garden should be adin adoda meaning enna adin and vaakiyathoda இது Balikaya Vatika Gantavya. பாலிகையா வாட்டிகா கந்தவ்யா. இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு பேரு. அது நான் வந்து அதாவது டிரான்சிட்டிவ் வேர்பா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்க. அதாவது சம்ஸ்கிருதத்துல அது வந்து டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் பேரு. அதாவது எப்படின்னா சில வேர்பு வந்து பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோ, சிட், ஸ்லீப் இதெல்லாம். ஆனா சம்ஸ்கிருதத்துல அது எல்லாமே டிரான்சிட்டிவ் வேர்பு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சில வேர்பு இருக்கு இல்லையா, அதாவது எப்படின்னா சில வேர்பு எல்லாம் வந்து என்ன சொல்றது, வாட் அப்படி ஸ்லீப், யூ ஸ்லீப் நவ், வாட் அப்படின்னா ஆன்சர் வரணும். அதெல்லாம் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்னு பேரு. அதாவதுனாக்கா அதெல்லாம் பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா எந்த வேர்புக்கு வந்து இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோன்னு இருக்குது, ஐ கோ டு கார்டன். ஓகே, ஐ ஈட் வாட் கேள்வி கேட்டா ஐ ஈட் ஃபுட். வாட்னு கேள்வி கேட்டு ஆன்சர் வந்தா அதெல்லாம் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னா அதெல்லாம் வந்து இது கிடையாது, ஆன்சர் கிடையாது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்லீப் வாட், ஐ சிட் வாட். ஓகே, இது மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். அதெல்லாம் பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. இங்க சம்ஸ்கிருதத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ பாலிகையா வாட்டிகா கந்தவ்யா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் தான். தி கார்டன் ஷுட் பி கான் பை த கேர்ள் அப்படின்னு அர்த்தம். த கேர்ள் ஷுட் கோ டு தி கார்டன். சிம்பிள். த கேர்ள் ஷுட் கோ டு த கார்டன். கேர்ள் ஷுட் கோ டு த கார்டன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. கேர்ள் ஷுட் கோ டு த கார்டன் இதுதானே இந்த லைன். ஆமாடி, நான் அந்த லெஃப்ட்ல. ஆமாடி. அதான். சோ இது வந்து என்னன்னா கேர்ள் ஷுட் கோ டு த கார்டன். சரி, நோட் பண்ணு. பாலிகையா வாட்டிகா கந்தவ்யா. The girl should go to the garden. Kavina kavitaha likitavyaha. Poems should be written by a poet. Lataya jalam anitavyam. Water should be brought by Lata. Lataya pastrani patitavyani. Letters should be read by Lata. Lalanaya katha smartavyam. Smartavya. Stories should be Lalanaya katha smartavya. Stories should be remembered by a lady. இதுவும் அந்த டிரான்சிட்டிவ். அதேதான். ஆமா ஆமா, இது ஸ்மர்த்தவ்யான்றது வரும், இதுல வரும். டிரான்சிட்டிவ் வேர்ப் தான் அது. ஒரு சிம்பிள் வாட் ஷுட் பி ரிமெம்பர்ட். அந்த வாட்டுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அதெல்லாம் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஓகே. Stories should be remembered by a lady. Janaihi chalachitram drashtavya. Movies should be seen by the people. அடுத்து ஸ்ரீஷா படிக்கிறீங்களா? Ariyan. वाक्येषु प्रयोगः. नृपेण देशः जेतव्यः. नृपेण देशाः जेतव्याः. रामेण रावणः हन्तव्यः. रामेण राक्षसाः हन्तव्याः. बालिकया वाटिका गन्तव्या. कविना कविताः लिखितव्याः. लतया जलम् आनीतव्यं. लतया पत्राणि पठितव्यानि. இதுக்கு மீனிங்லாம் இருக்கா? மீனிங் சொல்ல முடியுமா? ஓகே. லலனயா கதா
स्मर्तव्या जनैः चलच्चित्रं द्रष्टव्यम् அடையன் அடுத்த கோஷகம் கேக்குறது அடையன் अडेन् वाक्येषु प्रयोगः नृपेण देशः जेतव्यः रामेण अडे मीनिंग மீனிங் தெரிஞ்சா சொல்லலாம் மீனிங் தெரிஞ்சா சொல்லலாம் अडे जीக்கு அது மட்டுமே अरे ಇದಕ್ಕೆ ಜೇತವ್ಯ ಮೀನಿಂಗ್ ತರಲ್ಲ जेतव्यना to be defeated nripena deshaha jetavyana the country should be won by the king ஒரு ராஜா வந்து தேசத்தை ஜெயிக்க வேண்டும் அவ்வளவுதான் வெல்ல வேண்டும் अरे नृपेण देशः जेतव्यः a king should defeat a kingdom a country नृपेण देशाः जेतव्यः a king should defeat the countries correct रामेण रावणः हन्तव्यः अरे Ravana has to kill Ravana. Ravena Hantavyaha. Ravana should be killed by Ram. Ramena Rakshasaha Hantavyaha. The demons should be killed by the Ram. Yes, by Ram. Yes. Rakshasa should be killed by Rama. बालिकैः वाटिका गन्तव्या अर्थदे कविना कविता लिखितव्याः poet should write the poem poems are written by poet poem should be written by a poet poem should be written by a poet lataya jalam anitavyam creeper needed water lataya jalam anitavyam water should be brought by lata water should be brought by lata lataya patrani patitavyani lata should the letter should be read by lata ललनया कथा स्मर्तव्या अडे ललन woman are ललनाना woman are ललनाना a lady the story should be remembered by a lady avladha simple the story should be remembered by a lady जनैः चलचित्रं द्रष्टव्यम् people should see the चलचित्रं movie seen by the people गन्तव्य बालिकया वाटिका गन्तव्या அது மட்டும் தெரியல balika the garden should be gone by the girl peculiar இருக்கும் அதுக்கு வந்து டைரக்டா சொல்லிடலாம் அந்த மாதிரி girl should go to the garden அடே
धन्यवादः समीचीनं அடியன் எல்லாரும் படிச்சுட்டாடி. எல்லாரும் படிச்சாச்சா? சரி, இதோட நிறுத்திப்போமா? இன்னைக்கு தவ்யத் முடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுல வந்து இப்போ இன்னும் சென்டென்சஸ் படிக்கணும். ஓகே அடி ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். அதை அப்புறம் அடுத்த வாரம் முடிச்சிடலாம். அடுத்த வாரம் அணியர். அணியருக்கு அப்புறம் என்ன இருக்குது? அவ்வளோ டாப் கீப் இருக்கு. ஓகே சரி, இதோட நிறுத்திப்போமா? அடி सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्, सर्वस्तर्दुर्गाणि सर्वोभद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः. पुनः मिलामः. अडी